தால் மக்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருப்புளுந்து, மூக்கடலை, துவரம் பருப்பு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை கையிலே நசுக்குனா தோல்லாம் வெளியே வந்துடும். குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேக வச்சு. கடாயில் மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி கடாயில் அந்த மசாலாவில் ஊற்றி வதக்கிடலாம். அதுக்கப்புறமா வேக வச்ச பருப்புலாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு மிக்சியில் ஒரு திருப்பி இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் செய்கிற ரெசிப்பியில் வந்துட்டு எந்த ஒரு மசாலா, ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா தால் ரெடி.